Hello guys, welcome to our channel. So today class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டில சாப்டர் 2 பாலினாமியல்ல 4th எக்ஸாம்பிள் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபைண்ட் எ குவாட்ரேட்டிக் பாலினாமியல். ஸோ குவாட்ரேட்டிக் பாலினாமியலை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. தி சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஊஸ் ஜீரோஸஸ் ஆர். ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ஜீரோஸ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இருக்குது, ஏன்னா ரெஸ்பெக்ட்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லும்போது சம் ஆஃப் ஜீரோஸ். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம், இது ப்ராடக்ட்ஸ், ரைட்டுங்களா? ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம சொல்லும்போது இஸ் ஈக்குவல் டு -3 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம கிவன் வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் zeros வந்து is equal to +2. So already we have the formula. So sum of zeros வந்து சொல்லும்போது நமக்கு என்ன ஃபார்முலா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, which implies alpha plus beta is equal to -b/a, ரைட்டுங்களா? அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் சொல்லும்போது alpha into beta is equal to c/a. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம், அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம போய்க்கலாம். இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆல்ரெடி -3 கொடுத்துருக்காங்களா, அப்படியே ஈக்குவேட் பண்ணுறீங்க. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ -3 வந்து இருக்க டிவைட் பை 1. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், -b/a வந்து எடுக்கலாமா, ரைட்டுங்களா? ஸோ அப்போ நமக்கு வேல்யூஸ் வந்து என்ன கிடைக்குது, இந்த இடத்துல இருந்து பியோட வேல்யூ வந்து கிடைக்குதா 3ன்னு சொல்லிட்டு, அண்ட் ஏவோட வேல்யூ வந்து 1 சொல்லிட்டு வந்து நம்மளால வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்க்க முடியுது, பேட்டர்ன்ஸ் வந்து ரெகனைஸ் வந்து பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ஃபா இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 2ன்றது வந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ 2/1. அப்போ சியோட வேல்யூ வந்து 2ன்றது வந்து நம்மளால ரெகனைஸ் பண்ண முடியுது, ஏவோட வேல்யூ வந்து 1ன்றது ரெகனைஸ் பண்ண முடியுது. அப்போ ஏபிசி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 3, சியோட வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ நமக்கான ஜென்ரல் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து தெரியும், அதாவது குவாட்ரேட்டிக் பாலினாமியலுக்கான ஜென்ரல் ஃபார்ம் வந்து தெரியும். ax ஸ்கொயரு பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0ன்றது வந்து நமக்கு வந்து தெரியும், ரைட்டுங்களா? ஸோ அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 3x பிளஸ் சியோட வேல்யூ வந்து 2 இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா நமக்கான கிவன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ், ஓகேங்களா? பட் ஆனால் அவங்க கேட்டது இல்லை குவாட்ரேட்டிக் பாலினாமியல் மட்டும் கிடையாது. குவாட்ரேட்டிக் பாலினாமியல் சொல்லும்போது இஸ் ஈக்குவல் டு 0ன்றது இல்லாமல் வந்து எழுதணும், ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2. ஸோ இதுதான் நமக்கான ரெக்வயர்ட் குவாட்ரேட்டிக் பாலினாமியல். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் மட்டும்தான் போட முடியுமான்னு கேட்டால் கிடையாது, அனதர் ஒன் மெத்தட் வந்து இருக்கு. ஸோ அது என்ன வந்து பார்த்துரும், ஓகேங்களா? ஸோ ரிலேஷன் பிட்வீன் த ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க, ரைட்டுங்களா? இதுதான் நமக்கான டாபிக். இதுக்கான ஒரு ஜென்ரல் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா, ரைட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து கொடுத்துட்டாங்க, ரைட்டுங்களா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வேல்யூஸ் வந்து நம்ம அப்படியே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்ல வந்து நமக்கு என்ன வரும், -3, ரைட்? ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு சொல்லும்போது நமக்கான வேல்யூ வந்து 2ன்றது வந்து இருக்கு. அப்போ இதை வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, x² பிளஸ் 3x பிளஸ் 2. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்து இந்த ஆன்சருக்கு வந்து போடலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.